நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வண்ணாரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனார் வாய்க்கால் மதில் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்திற்கு இலவச மனப்பத்திரம் அனிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்று தந்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகர் உப்பனார் வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் எழுப்பும் பணிக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வாய்க்கால் பக்கமாக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. இந்த வீடு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணையாக ரூபாய் 40,000 உதவித்தொகை பெறப்பட்டிருந்தது. அதை வைத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தனர். வீடு இடிந்ததால் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் வழங்கிய இடத்தில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வீடும் உடைமைகளும் இழந்த அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பிப்ரவரி மாதத்தில் மனு அளித்தார். அதில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மனப்பட்டாவை அவர்களுக்கு வழங்கி ஆதி திராவிட நலத்துறையின் வீட்டு மானியத்துடன் இலவசமாக மனப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரினார். இதனை அரசு ஏற்று குறித்த குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் இலவச மனப்பத்திரம் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளிடம் திமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரியம் அதிகாரி சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, காங்கிரஸ் பிரமுகர் சங்கீத், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வட்டார காங்கிரஸ் சார்பில் அமைதி ஊர்வலம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஜம்போதி கிராமத்தில் செஞ்சி வட்டார காங்கிரஸ் சார்பில் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் செஞ்சி வட்டார காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் தலைமை தாங்கினார். இதில் செஞ்சி வட்டார விவசாய அணி தலைவர் அன்பு செழியன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட தலைவர் அகலூர் ஜோலதாஸ், சிறுபான்மையினர் மாவட்ட தலைவர் சையத் மாலித், அனந்தபுரம் நகர தலைவர் முகமது இந்திரிஸ் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் சென்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் அரங்க சிவகுமார், SC/ST பிரிவு மாவட்ட பொதுச் செயலாளர் சரண்ராஜ் கண்ணன், சென்னலூர் பரமசிவம், மேல் இடையாளம் குமார், விக்னேஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். தென்காசியில் பணியின் போது உயிரிழந்த காவலருக்கு காவல் நண்பர்கள் குழு சார்பில் 25 லட்சம் நிதி உதவி. தென்காசி மாவட்ட காவல்துறையில் பணிபுரிந்து வந்தவர் சையத் அலி. இவர் கடந்த 14/1/2025 அன்று சாலை விபத்தில் உயிரிழந்தார். இவருக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவரின் குடும்ப எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு காவல்துறை 2009ஆம் ஆண்டு பேட்ச் உதவும் அன்பு உள்ளங்கள் காவலர் நண்பர்கள் குழு சார்பில் ரூபாய் 25 லட்சம் நிதி திரட்டப்பட்டு மறைந்த காவலர் சையத் அலியின் குடும்பத்தினரிடம் வழங்கும் நிகழ்ச்சி தென்காசி தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது சையத் அலியின் குடும்பத்தினரிடம் 2009ஆம் ஆண்டு காவல்துறையை சேர்ந்த பேட்ச் உதவும் அன்பு உள்ளங்கள் குழுவினர் 25 லட்சம் நிதி உதவியை வழங்கினார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் நிரம்பியதை தொடர்ந்து 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரூபாய் 5.42 கோடியை தாண்டியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் திருக்கோவில் உண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் 5,62,62,62,088 கிடைத்துள்ளது. தங்கம் 1131 கிராமும், வெள்ளி 21,324 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1610 கிடைத்தன. இவை தவிர பித்தளைவேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். உண்டியல் எண்ணிக்கையில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர், திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி, அறங்காவலர் என பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பக்கம் ஒன்றியம் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டம் சார்பாக
முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவேரிப்பாக்கம் வட்டார தலைவர் ருக்மணி தலைமை தாங்கினார். வட்டார செயலாளர் பாஸ்கரன் அனைவரையும் வரவேற்றார். வட்டார மகளிர் அணி செயலாளர் ராணி, துணைத் தலைவர் மணிவண்ணன், துணை செயலாளர் பிரவீன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர், தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மற்றும் ஜாக்டோசியோ மாநில ஒருங்கிணைப்பாளருமான தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் மாநாடு கட்டிட நிதி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, சிறந்த பள்ளிக்கான விருது மாநில இணை செயலாளர் மற்ற ஆசிரியர்களை பாராட்டி பேருரையாற்றி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓச்சேரி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி, உத்திரம்பட்டு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்துறை பெரும்பாக்கம், தி நிதி உதவி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் அன்னமேரி பணி நிறைவு பெற்றதை தொடர்ந்து பாராட்டு விழா நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. பாரம்பரிய இளவட்ட கல் தூக்கி சாதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தாமரைக்குட்டி விலையை சேர்ந்தவர் கண்ணன். இவர் உலக அளவில் பல்வேறு பளுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று பெயர் பெற்றுள்ளார். மேலும் ஜேசிபி இயந்திரம், கனரக வாகனங்களை கயிறு கட்டி சாலைகளில் இழுத்து பல்வேறு சாதனைகளை புரிந்தார். மேலும் வருகின்ற 2025 ஆண்டுக்கான உலக இரும்பு மனிதன் போட்டியில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்நிலையில் தனது 5வது புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் உள்ள ரோஹிணி பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த முயற்சியில் இளைஞர்கள் இடையே உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று, போதை பழக்கங்களை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் 11 இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கும் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலை நாடான அப்ராட் 5 கற்களை மார்பு உயரத்திற்கு உள்ள இருப்பிடத்தில் துவக்கி வைக்க வேண்டும். ஆனால் தமிழரின் பாரம்பரியமான இளவட்ட கல்லானது தலை உயரம் தூக்கி பின்புறம் எரிய வேண்டும். இதை 11 முறை தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக 10 நிமிடத்தில் 1250 கிலோ எடைகளை தூக்கி புதிய சாதனை குமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியாவின் இரும்பு மனிதன் பட்டதாரியான கண்ணன் நிகழ்த்தியுள்ளார். இது மாணவர்களிடையே போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் தனது 5வது உலக சாதனையாகவும் நிகழ்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த சாதனை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்று உள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இரும்பு மனிதன் கண்ணன் கூறுகையில், பொருளாதார நிலையில் பின்தங்கிய என்னை தமிழக அரசு ஊக்குவித்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னை போன்று 100 இரும்பு மனிதனை உருவாக்க முடியும் எனவும், மத்திய அரசு என் உடல் அமைப்பிற்கு ஏற்ப இராணுவத்தில் பணிபுரியும் வாய்ப்பு அளித்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்ய காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு விளம்பரத்தில் தன்னை மாடலாக ஈடுபடுத்திக் கொள்ள அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். ஓமலூர் அருகே கோவில் விழாவில் பட்டாசு வெடித்து சிறுவர்கள் உட்பட 4 பேர் உடல் சிதறி பலி. ஆங்காங்கே கிடந்த உடல் பாகங்களால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று வகை வகையான பட்டாசுகள் வெடித்தபடி பூசாரி பட்டி பகுதியில் இருந்து கஞ்சநாயக்கன்பட்டி பகுதிக்கு பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து சென்றுள்ளனர். அப்போது 2 சக்கர வாகனத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எடுத்துக்கொண்டு வழியெங்கும் வெடித்து கொண்டே சென்றுள்ளனர். அப்போது ஒருவர் பட்டாசை வரிசையாக வெடிக்க வைத்து சென்றபோது அதிலிருந்து பறந்த தீப்பொறி 2 சக்கர வாகனத்தில் இருந்த பட்டாசுகள் மீது பட்டு மொத்த பட்டாசும் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பட்டாசு கொண்டு வந்த கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த தங்கராஜு மகன் செல்வராஜ், அதே பகுதி சுப்பிரமணி மகன் கார்த்திகேயன், மேலும் ஒரு சிறுவன் என 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தங்கராஜு மகன் லோகநாதன் என்பவர் பலத்த தீக்காயத்துடன் சேலம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அவரும் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. தகவல் அறிந்த ஓமலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் சஞ்சய்குமார் மற்றும் தீவட்டிப்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர்.
உடல் சிதறிய பலியான 3 பேரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிருந்தாதேவி மற்றும் போலீஸ் சூப்பரண்டு கௌதம் கோயல் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அவர்கள் வெடி விபத்துக்கான காரணம் குறித்து கோவில் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் அவர்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கோவில் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.